இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, உங்கள் ஆவியை எவ்வாறு பயிற்றுவிப்பது. ஹவு டு யூ ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட். வசனம் யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த சத்திய ஆவியானவர் அப்படின்னா யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா அவர் உயிர்ப்பிக்கிறவர், ஜீவனை கொடுப்பவர் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துபவர். பாருங்க, ரோமர் 8:14 பார்க்கிறோம். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தின்படி நடத்தப்படுவோமானால் நம்மெல்லாம் யாரா? தேவனுடைய புத்திரர்கள் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களில் நமக்குள்ள அவர் என்ன பண்ணுறார்? ஆலயமாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, மனிதர்கள் முக்கால்வாசி நேரம் எதில் நம்ம செயல்படுகிறோன்னா உணர்வின் அடிப்படையில் தான் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய புத்திரர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அவங்களுக்கு தெரியணும். பாருங்க, அப்போ நம்ம ஆவி பலனுள்ளதாக இருக்கணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆவியை பயிற்சிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன அனைத்தையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தேற்றவாளன் அப்படின்னா அவர் ஒரு ஆலோசகராக, உதவியாளராக, பரிந்துரையாளராக, பலப்படுத்துபவராக, துணை நிற்பவராக இருக்கிறார். பாருங்க இவை அனைத்தும் நமக்கு முக்கியமாக வேணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள், வழிகாட்டுற காரியங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய மனிதனை நம்ம பயிற்சி கொடுக்கணும். பாருங்க, உங்கள் ஆவியை எவ்வாறு பயிற்சிப்பது அப்படின்னா, முதலாவது தேவனின் வார்த்தையை நம்ம உணவு போல உட்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகிறதோ அதே போல் ஆவிக்குரிய மனிதன் பாருங்க வார்த்தை தேவைப்படுகிறது. மத்தேயு 4:4 பார்க்கறனால மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் நம்மலாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். நம்மளாம் ஆவியில வழி நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்க நல்ல உணர்ந்து புரிந்து அதை நம்ம படிக்க வேணும். பாருங்கள், ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது, வல்லமை உள்ளதாக இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் செயல்பட வேணும் என்றால் அந்த வார்த்தையை நம்ம எப்படி ஆழமாக படிக்க வேணும் என்று பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்பில் நடக்க வேணும். அதை நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாருங்கள், நான் எப்போதும் அன்பில் நடப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்க வேணும். இந்த அன்பு தான் பாருங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோட வாசம் செய்கிறாரு. அவர் அன்புள்ள தகப்பன். பாருங்கள், அன்புள்ள தேவன், நம்மளை வழி நடத்துகிறவர். அப்போ நாமும் பாருங்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய கனியில் நம்ம நிரப்பப்பட வேணும். பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ்வது தான். அப்போ அந்த ஆவியின் கனிகள் நம் மூலியமாக வெளிப்படும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தில் நாம் நடக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நம்ம மூலியமாக வெளிப்படும். மூன்றாவதாக அக்கினி பாஷை, அந்நிய பாஷையில் பேச வேண்டும். பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது பற்பல பாஷைகள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அது ஒரு அபிஷேகம். பாருங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறது. அந்த அபிஷேகம் நிறையும் பொழுது நம்ம தேவன்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமா? ரகசியம் பேசுகிறோமா? அப்போ அந்த அந்நிய பாஷை பேச தெரியல அப்படின்னா தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன், சர்வ வல்ல தேவன் உங்கள் வாஞ்சியை நிறைவேற்றுவார். முதலாவது நம்ம தான் ஆசைப்படணும். பாருங்கள், அப்போது இந்த 3 காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய மனிதனை நம்ம பயிற்சிக்கிறத பார்த்தோம். முதலாவது தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது அன்பில் நடக்க வேண்டும், மூன்றாவது நம்ம அந்நிய பாஷை பேச வேண்டும். 3 காரியங்கள் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது பாருங்கள், இந்த நம்ம மாம்சக்குரிய அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம மாம்சமாய் இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக நம்ம நடக்க முடியும். ஏன்னா வார்த்தையை படிக்கும் பொழுது நம்ம மனது புதுப்பிக்குகிறது. அப்போ உங்கள் மாம்சம் அதை ஆதிக்க செலுத்த ஆவிக்குரிய மனிதன் அனுமதிக்க மாட்டான். நம்மெல்லாம் வார்த்தையில் நடப்பவர்களாக தான் தேவன் இயக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார் நம்மை. அதை சொல்கிறாங்க, மனுஷன் அப்பத்தினால் மட்டும்தான் நீ வாழ்வது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குதுன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் அது இயங்குது.
அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை படிக்க நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அன்பில் பலப்படுங்க. 3வது அக்கினி பாஷையில் பேசுங்க. இந்த 3 காரியம் நீங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க அந்த திட்டத்தையும் தானாகவே அது வெளிப்படும். நீங்கள் அந்த ஆவிக்குரிய மனிதனை பயிற்சிக்கிறது மட்டும் செய்தால் போதும். மற்றதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரே வாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய மனிதை நாங்கள் புதுப்பிக்கவும், ஆண்டவரே ஆவிக்குரிய மனிதை நாங்கள் பயிற்சிக்கிறதும் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்படைய வார்த்தையை உணவு போல நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே படிக்கவும், ஆண்டவரே அதோடைய வெளிப்பாடை நாங்கள் உணர்வோம். எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான சத்தத்தை கேட்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அன்பாக இருக்கவும், அன்பில் பலப்படுவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா கசப்பு உணர்வுகள், வைராக்கியம் எல்லாம் ஆண்டவரே வேரோடு புடுங்கி சமுத்திர ஆழத்தில் கொண்டு போடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அந்த அக்கினி பாஷை, பரலோக பாஷையை நாங்கள் பேசணும் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பாஷை பேச தெரியலனா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அந்த பரலோக பாஷையினால் அவங்கள நிரப்புங்க. ஒரு அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை வழிநடத்தும்படியாகவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.